அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் ஜேர்னியை பத்தி நேற்று நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. எங்களுக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னுடைய ஜேர்னியை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு இதுல இருந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம், இல்ல மோட்டிவேஷன் கிடைக்கலாம். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ எண்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எவ்வளவு வந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னோட சேனல் ஆரம்பிச்சது 2 வருஷம் ஆச்சு. ஏப்ரல் 23, 2024 தான் நான் ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பயம் எனக்குமே இருந்தது, நிறைய பயம் இருந்தது. நம்ம ஃபேஸை பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்களோ, நம்ம ஏதாவது சொன்னா நக்கல் பண்ணி பேசுவாங்களோ, ஏன்னா நமக்கு பேட் கமெண்ட்ஸ் நம்ம யூடியூப்ல பார்ப்போம் இல்லையா நிறையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்குமே கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். நமக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற பயத்துல. அப்பா அம்மா தான் ஒரு சிலர் சொன்னாங்க, கமெண்ட்ஸ் பண்ணாதான் அவங்க நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும், வியூவர்ஸோட சப்ஸ்கிரைபரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டை ஆன் பண்ணி வச்சேன். அதுலயும் பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் நமக்கு வந்ததில்லை, இது வரைக்குமே ரொம்ப வந்ததில்லை. அதாவது பேட் கமெண்ட்ஸ்னு வந்ததில்லை. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு சில பேர் வேணும்னே சொல்றவங்க இருப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில கமெண்ட் தான் வந்திருக்கு. முக்காவாசி பாத்தீங்கன்னா என்னுடைய 2 வருஷ ஜேர்னில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பேட் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது. அதே மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமா வந்திருந்தது. அதுவுமே பாத்தீங்கன்னா அந்த சிறுவாபுரி முருகன் பதிகம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில சகோதரிகள் தான் சரி இந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னால மறக்கவே முடியாது, சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி. அவங்க நான் என்ன வீடியோ போட்டாலுமே, ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி, லாங் வீடியோ போட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட் அவங்களோட தான் இருக்கும். நீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் ரீசெண்ட் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் அந்த சிறுவாபுரி முருகன் பதிகத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கமெண்ட் தான் இருக்கும். எதுவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ நான் என்ன பண்ணேன், இவங்க ஒருத்தங்க கமெண்ட் பண்றாங்களே அப்படிங்கிறதுக்காகவே அதை மோட்டிவேட்டா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வீடியோ போடவே ஆரம்பித்தேன். சோ அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நிறைய சகோதரிகள் எனக்கு கமெண்ட் பண்றீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க, லைக் பண்றீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஜேர்னி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது அப்படின்னு கேட்டா, நமக்கு வீட்டுல சப்போர்ட் இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா என் பையன் எனக்கு வீடியோ மேக் பண்ணி தருவான், அதாவது எடுத்து தருவான். அதே மாதிரி எங்க அம்மா அவ இல்லாதப்ப அவங்க எடுத்து தருவாங்க. இப்ப எங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவங்க தான் இமெயில் ஐடியை பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்ததே. ஸோ அவங்க கையில தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அவங்க தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணது. ஸோ இது பாத்தீங்கன்னா இதோட நம்ம வீட்டுல இருக்கவங்க சப்போர்ட் ஓகே. இதை தாண்டி நம்ம வெளியே வரும்போது சில சப்போர்ட்லாம் இருக்கணும் இல்லையா, அந்த சப்போர்ட்டுக்காக போய் நம்ம கெஞ்ச முடியாது யார்கிட்டயும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம யார்ட்டுமே போய் கெஞ்சவே கூடாது. நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களே பிடிச்சி போய் யார் ஒருத்தங்க லைக் பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ அவங்க தான் நமக்கானவங்க, அவங்க தான் நம்ம சேனலை விரும்பி பார்ப்பாங்க. நீங்க என்னதான் க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க போய் இந்த மாதிரி என் சேனலை பாருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க, லைக் போட மாட்டாங்க, கமெண்ட்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா இவ வளர்ந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு என்ன இருக்குன்னா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த ஐடியா இருக்கும். லைக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு காசு ஏறிடும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு காசு ஏறிடும், கமெண்ட் பண்ணா காசு ஏறிடும் அப்படின்னு. இது மூணுமே தப்பானது. ஒருத்தங்க லாங் வீடியோ போட்டு அந்த லாங் வீடியோக்கு இடையில ரெவன்யூன்னு ஒன்று வரும், அதாவது ஆட் வருது பார்த்தீங்களா, அந்த ஆட்ல வரக்கூடிய ரெவன்யூ தான் நமக்கான சம்பளம், அமௌண்ட் அப்படிதான் வருது. நம்ம லைக் பண்றதுனாலயோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்றதுனாலயோ கமெண்ட்ஸ் பண்றதுனாலயோ எந்த ஒரு அமௌண்ட்டும் ஏறாது. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஏன் லைக் பண்ண சொல்றீங்க, கமெண்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னா, இது எங்களுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி. லைக் பண்ணா அந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட போய் சேரும், அது ரீச் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்ப வியூஸ் அதிகமாகும். அதே மாதிரி கமெண்ட் பண்றது ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச். இவங்க அவ்வளவுதான் வீடியோ போட்டிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்றது நமக்காக ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது. சப்ஸ்கிரைப் பண்றது எதுக்காகனா, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நம்ம வீடியோஸ் உடனே போய் அவங்களுக்கு போய் கொடுத்துரும். இந்த மாதிரி உங்களோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா, அவங்களோட வீடியோ வந்திருக்குன்னு சொல்லி நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். இதே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தான் எல்லா சேனலுமே அதிகம். இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும், நிறைய யூடியூபரை பொறுத்த வரைக்குமே அவங்க அனலிட்டிக்ஸ் போய் பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் அதிக பேர் பாக்குறீங்க அப்படின்னு. சைட்ல கூட கொடுக்குறேன் பாருங்க, அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட்ல இருக்கிறது. நான் சப்ஸ்கிரைபர் தான் அதிகம். ஆனா ஒரு சேனல் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு, அதாவது ஏர்ன் பண்றதுக்கு தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா போதும், 4000 வாட்ச் அவர்ஸ் இருந்தா போதும் லாங் வீடியோல.
இதே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல வந்து 90 நாளைக்குள்ள நம்ம 10 lakhs வியூஸ் வந்து எடுத்திருக்கணும். இது வந்து சாத்தியமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. 90 நாளைக்குள்ள நம்மள மாதிரி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வரவங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து 10 lakhs வியூஸ்லாம் வந்து போறதுங்கிறது ஏதோ ஒரு சிலருக்கு அந்த லக் இருக்கலாம், எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. அதனால நான் சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோ தான் வந்து மோஸ்டா வந்து ப்ரிஃபர் பண்றது. ஏன்னா அதுலதான் நமக்கு ஆட் வரும், அதுலதான் நமக்கு ரெவன்யூவும் வரும். ஸோ அதனாலதான் வந்து அதை சூஸ் பண்றது பெஸ்ட். நீங்க வாரத்துல 2 நாள் வந்து வீடியோ போடலாம், இல்ல டெய்லியுமே போடலாம், அது உங்க சாய்ஸ். ஆனா வீடியோ வந்து ஃப்ரீக்வெண்டா போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய யூடியூப் அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸை வந்து புஷ் பண்ணி மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி யூடியூப் வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம வீடியோ போய் காட்டாது. இப்ப நம்ம சேனல் பாக்குறவங்க முக்கால்வாசி ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவங்களா இருப்பீங்க, பூஜை வீடியோஸ் பாக்குறவங்களா இருப்பீங்க. அதனால உங்ககிட்ட வந்து என்னோட வீடியோஸ் வந்து கொண்டு வருது. இதே மேக்கப் பண்றவங்க, மேக்கப் வந்து பண்றவங்க, பியூட்டி பார்லரா இருக்கவங்க அப்படின்னா அவங்க கிட்ட யார் பியூட்டிஷியன் இருக்காங்களோ, பியூட்டிஷியன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட கொண்டு போய் அந்த வீடியோ வந்து சேர்க்கும். ஸோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து செய்யும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆயிரும். சரி, டாலர் சிம்பிள் வந்தோடனே காசு வந்துருமான்னு கேட்டா அதுவுமே கிடையாது. $100 ரீச் பண்ணணும். 100 தானே, இவ்வளவு 4000 வாட்ச் ஹவரே பண்ணிட்டோம், $100 பண்ண முடியாதுன்னு கேட்காதீங்க. ஒவ்வொரு பைசாவா தான் ஏறும். ஆரம்பத்துல எனக்கு 0.05 தான் வந்து ஏறிச்சு. அது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 0.7, 2 பைசா அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. பைசா கணக்குல தான். $1 வரதுக்கே எனக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரும். அப்ப $100 அப்படிங்கும் போது எத்தனை நாள் வெயிட் பண்ணணும். சில வீடியோஸ்க்கு வந்து அதிகமா வந்து வியூஸ் போயிருப்பாங்க, அதிகமா வந்து ரெவன்யூ கிடைச்சிருக்கும். அதனால வந்து $3, $4 இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ கம்மியா வந்து வியூஸ் போயிருக்கும், அப்ப வந்து $1 அந்த மாதிரி தான் ஏறும். ஸோ இந்த மாதிரி ஏறுறதுக்கு எனக்கு ஒரு 4-5 மாசம் ஆச்சு அந்த $100 ரீச் பண்றதுக்கு. அந்த $100 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் டீடைல்ஸ், நம்மளோட ஐடென்டி வெரிஃபிகேஷன், நம்மளோட ஐடி வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து மெயில்ல வந்து கேட்கும். இதெல்லாம் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது நமக்கு மெயில்ல ஒவ்வொன்றா அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. இதை போய் தனியா போய் யாரும் கத்துக்கணும் அவசியம் இல்லை. அப்படியே நம்ம கத்துக்கணும்னாலும் யூடியூப் நிறைய இருக்கு. டெக்னாலஜி சொல்லி தரது, யூடியூப் டெக்னாலஜி எல்லாம் எப்படி சொல்லி தரணும், டெக் சேனல்ஸ் நிறைய இருக்கு. அதை போய் நம்ம கிளிக் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். நான் வந்து அப்படிதான் பார்த்தேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெக் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி இவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா, இந்த ஆப்ஷன்லாம் கரெக்டா கிளிக் பண்ணிருக்கோமா, இந்த எனேபிள் வந்து இருக்கா நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வந்து நம்ம காப்பிரைட் வாங்காம, ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வாங்காம, வார்னிங் மெசேஜ் வராம, ஸ்ட்ரைக் வாங்காம எப்படி நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு நான் வந்து கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டதுல ஒண்ணு புரிஞ்சுது, நம்மளோட ஒரிஜினாலிட்டி கண்டென்ட்டுக்கு, அதாவது நம்ம ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வராது. அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடுறது, அடுத்தவங்களை பத்தி நம்ம வந்து அவங்க இமேஜை போட்டுட்டு அவங்கள பத்தி தப்பா பேசுறது அப்படிங்கும் போது ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை வந்து கிளியர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து அபியூஸ் பண்ற மாதிரி காட்டுறது, அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்களை பத்தி பேசுறது, அதாவது அவங்களை வந்து வேற ஒரு தாட்டுக்கு வந்து கொண்டு போற, தப்பான முடிவு எடுக்க வைக்கிற மாதிரி பேசுற வீடியோஸ்லாம் இருந்தா கண்டிப்பா வந்து யூடியூபே வந்து நம்ம சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா நிர்வாணமா வந்து சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தவறான விஷயம் அப்படிங்கிறது யூடியூபோட பாலிசி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாம நம்மளோட வார்த்தைகள் சரியா இருந்து நம்ம வீடியோ கண்டென்ட்லாம் கரெக்டா போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வீடியோக்கு நம்மளோட சேனலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படிதான் வந்து நான் பொறுமையை வந்து கடைபிடிச்சேன். 2 வருஷம் வந்து பொறுமையா இருந்து மக்களுக்கு எப்ப பிடிக்குது, எப்ப நல்லா பாக்குறாங்களோ அது வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். காசு உடனே வந்துடும் எதிர்பார்க்க கூடாது. ஆனா ஒன்ஸ் ஒரு காசு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கே ஒரு மோட்டிவேட் ஆகி இப்படிதான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிதான் வீடியோ போடணும், இதான் வந்து மக்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து நம்ம வந்து பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் ஜேர்னி இப்படிதான் இருந்தது. என்னுடைய யூடியூப் சேனல் நான் வந்து ரன் பண்ணி எனக்கு வந்து சம்பளம் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி $113 வந்துச்சு. $1 வந்து இப்ப மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா $90 வந்து இந்திய மதிப்புக்கு. ஸோ $113 அப்படிங்கும்போது எனக்கு $10,550 வந்து வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எனக்கு கொடுத்த ஆதரவு தான். நான் சொன்ன கருத்துக்களை சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சி போனதுனால தான் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்க. இதே மாதிரி நானும் வந்து இன்னொருத்தவங்க சொல்றதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அதனாலதான் ஒரு யூடியூபரை பத்தி இன்னொரு யூடியூபர் வந்து தப்பா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட மாட்டாங்க. ஆனா வந்து பாக்குற வியூவர்ஸ் வந்து டக்குன்னு போட்டுருவாங்க, உனக்கு என்ன, நீ வந்து சம்பாதிக்கிற,
ஈஸியா சம்பாதிக்கிற அப்படிம்பாங்க. ஆனா ஈஸியா சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரி வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஐடி கிடையாது, நான் வந்து யூஸ் பண்றது இல்ல. ஃபேஸ்புக் வந்து ஐடி கிடையாது. ஸோ நான் வந்து ஒன்லி வந்து யூடியூப் மட்டும் தான் நான் வந்து பாக்குறேன். அதனால வந்து எனக்கு ரீச் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. இதே நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும், அது மூலமா சில சப்ஸ்கிரைபர் வருவாங்க. நான் அதெல்லாம் வந்து எனக்கு ரிஸ்க் வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரே ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு யூடியூப் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன் வீடியோஸ் வந்து நான் போடுறது இல்லை. ப்ரொமோஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுல நமக்கு சில இன்கம் வரும். இன்னைக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும் முகத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நாளைக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வந்து கொடுப்பேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என் மேல இருக்க நம்பிக்கை வந்து போயிடும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் விரும்பாதனால நான் வந்து ப்ரொமோஷன் வீடியோ போடுறது இல்லை. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 வருஷம் ஆனதுக்கான காரணம். இதே வந்து ப்ரொமோஷன் வீடியோ பண்றீங்க, இல்ல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க, இதுலயே சேல்ஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அமௌண்ட் நிறைய வரும். நான் இதுல எதுவுமே பண்ணல. என்னோட கருத்துக்கள் நான் பண்ற விஷயங்களை மட்டும் ஷேர் பண்றதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. அதனாலதான் உங்களுக்கு எப்படி வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணுங்க. ஆனா கன்சிஸ்டன்சியா போடுங்க. ஒரு வாரத்துக்கு திங்கள் வெள்ளி நம்ம வீடியோ வரோம் அப்படின்னா திங்கள் வெள்ளி கண்டிப்பா நீங்க போட்டணும். இல்ல டெய்லியும் போடுவேன் அப்படின்னா டெய்லியும் போட்டணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து சப்ஸ்கிரைபரே வந்து எதிர்பார்ப்பாங்க, இன்னைக்கு வீடியோ வரும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதை விட்டுட்டு நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேப் விழுந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து வியூஸும் போகாது, நமக்கு ரீச்சும் ஆகாது. ஸோ அதை மட்டும் கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி பிலீவ், நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொறுமை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன மாதிரி நீங்களும் ஒரு நாள் வந்து யூடியூப்ல சம்பாதிக்க முடியும். எனக்கு வந்து நல்லபடியா வந்து இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.